கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 38ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு இரத்த துளியாக மாறிய வியர்வை முழுமையான கீழ்ப்படிதல். அன்பான சகோதர சகோதரிகளே, கெத்செமனே தோட்டத்தின் அந்த இருண்ட இரவில் நடந்த ஒரு அதிசயமான அதே சமயம் வேதனையான சம்பவத்தை பற்றி லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்தில் மிக துல்லியமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. கர்த்தர் இயேசுவின் வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தன. இந்த காட்சி ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய அதிகபட்ச உள்மன போராட்டத்தின் உச்சத்தை காட்டுகிறது. ஒருபுறம் மரண பயமும் வேதனையும் அடுத்தினாலும் மறுபுறம் பிதாவின் சித்தத்திற்கு பணியும் அந்த முழுமையான கீழ்ப்படிதல் என்னும் பெரும் குணலட்சணத்தால் கர்த்தர் இயேசு எதற்கும் கலங்காமல் முழுமையாக தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நிற்பதை இந்த தருணம் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. கர்த்தர் இயேசு ஏற்கனவே தமது சீஷர்களிடம் மத்தேயு 26வது அதிகாரம் வசனம் 38 என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருந்தார். இந்த மகா துயரமான வேளையிலும் அந்த இருளில் அவர் முழங்கால் படியிட்டு தரைமட்டமாய் விழுந்து ஜெபித்தார். இரத்த துளிகள் வியர்வையாக வெளியேறுவது மருத்துவ ரீதியாக ஹெமாடிட்ரோசிஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிலை அவருடைய ஒவ்வொரு நரம்பும் உணர்ச்சியும் மன உணர்வும் எவ்வளவு பெரிய அழுத்தத்திற்கு உள்ளாகி இருந்தன என்பதை உணர்த்துகிறது. பிதா கொடுத்த பாத்திரத்தின் சுமை அவரை நசுக்கி கொண்டிருந்தது. இவ்வளவு பெரிய சுமையின் நடுவிலும் அவர் ஒரு நொடி கூட பிதாவிற்கு எதிராக முறுமுறுக்கவோ அல்லது பின்வாங்கவோ நினைக்கவில்லை என்பதுதான் ஆச்சரியம். இயேசுவின் மாம்சம் துன்பத்தை கண்டு விலகி நின்ற போது அவர் லூக்கா 22வது அதிகாரம் வசனம் 42 படி, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று ஜெபம் பண்ணினார். ஆனால் அடுத்த நொடியே ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தார். அவருடைய நெற்றியில் அரும்பிய அந்த இரத்த துளி வியர்வை அவருடைய முழுமையான அர்ப்பணிப்பிற்கு ஒரு முத்திரையாக அமைந்தது. அவருடைய சரீரம் நசுக்கப்படலாம், ஆனால் கர்த்தர் இயேசுவின் செயல்பாடுகள் நம் பரமபிதாவின் சித்தத்திற்கு எதிராக ஒருபோதும் நிற்கவில்லை. அதிகபட்ச மன அழுத்தத்தின் மத்தியிலும் பூரணமான கீழ்ப்படிதலுக்கு முன்மாதிரியாய் நின்றார். இயேசு தம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்தவுடன் அதற்கு பதிலளிக்கும் விதமாக தேவன் வானத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்பி அவரை வலுப்படுத்தினார். இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு தெய்வீக ஒழுங்கு உண்டு. தேவனுடைய உதவும் கரம் நம் அர்ப்பணிப்பிற்கு பின்புதான் வரும், முன்பு அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலும் சிறிய கெத்செமனே அனுபவங்கள் வரலாம். நாம் தாங்க முடியாத அளவுக்கு நசுக்கப்படுவது போல தோன்றலாம். ஆனால் கர்த்தர் இயேசுவின் முன்மாதிரி நமக்கு கற்றுத்தருவது என்னவென்றால், முதலில் கீழ்ப்படிதல், பின்னர் பலப்படுத்துதல் என்பதே தெய்வீக ஒழுங்கு. நாம் எப்போது உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று தீர்மானிக்கிறோமோ அந்த வினாடி நம்முடைய சிறு பாத்திரத்தையும் குடித்து முடிக்க தேவையான தேவ வல்லமை நமக்கு வழங்கப்படுகிறது. நினைவு கூறுதல் நாளை நோக்கி நாம் பயணிக்கும் இந்த வேளையில் கிறிஸ்துவின் இந்த கெத்செமனே அனுபவம் நம் ஒவ்வொருவரையும் நோக்கி எந்த விலையாக இருந்தாலும் பிதாவினுடைய பாத்திரத்தில் பானம் பண்ண தயாரா என்ற கேள்வியை கேட்கிறது. ஆண்டவரின் இரத்த துளி வியர்வையின் அந்த காட்சி நம்மையும் அவரை போன்ற ஒரு ஆழமான அர்ப்பணிப்புக்கு அழைக்கின்றது. முழுமையான கீழ்ப்படிதலால் வரும் எந்த துயரமும் வீணாவதில்லை என்பதை நாம் உணர வேண்டும். வருகிற நினைவு கூறுதல் நாள் பந்தியில் நாம் பங்கு பெறும் போது நம்முடைய ஜெபம் இதுவாக இருக்கட்டும். தகப்பனே, என் சோதனை நேரங்களில் நானும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று சொல்ல எனக்கு பலம் தாரும். நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதய பலகையில் எழுதி கொள்வோமாக. தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், சோதனை கால எச்சரிக்கை. இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.